Good morning, students. Chapter 7 Mensuration, exercise number 7.5, multiple choice of the questions. 11th sum. A shuttlecock used for playing badminton has the shape of the combination of அப்படின்றாங்க. ஷட்டில்கார்க் உடைய பேட்மிண்டன் விளையாடுற ஷட்டில்கார்க்குடைய ஷேப் என்ன அப்படின்றாங்க. ஒன் ஆப்ஷன் ஏ சிலிண்டர் அண்ட் த ஸ்பியர், ஹெமிஸ்பியர் அண்ட் த கோன். ஸ்பியர் அண்ட் கோன், ஃபர்ஸ்டம் ஆஃப் எ கோன் அண்ட் ஹெமிஸ்பியர் இல்லைங்களா. சிலிண்டராக இருக்காது, ஹெமிஸ்பியராக இருக்காது, ஸ்பியராகவும் இருக்காது. பார்த்துருக்கீங்க இல்லைங்களா அந்த ஷட்டில் காக் விளையாடுறதே இப்படி ஃபர்ஸ்டம் ஆஃப் த கோன் மாதிரியே இருக்கும், ஃபர்ஸ்டம் டைப். ஸோ தட் இஸ் 4. ஆன்சர் இஸ் 4 is a correct answer. Okay, so ஃபர்ஸ்டம். நெக்ஸ்ட்டு, a spherical ball of the radius r1 units, it's melted to make 8 new identical ball. Each of the radius r2 units, then r1 is to r2 is option A is 2:1 and B is 1 is to 2 and 4 is to 1 and 1 is to 4 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போது ஸ்பெரிக்கல் பால் ஆஃப் த ரேடியஸ், ஸ்பெரிக்கல் ஃபார்முலா என்ன, 4/3 πr க்யூப் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் இது வந்து 2 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதனால் இது வந்து நம்ம 2 ஒன்று வச்சுப்போம், 4/3 πr1 க்யூப். ஓகே, இங்கே 4/3 கேன்சல், பை போத் சைஸாக கேன்சல் இல்லைங்களா. இப்போ r1 இஸ் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, r1 இஸ்ட்டு r2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போது அதுவும் இது கேன்சல் ஆகும் இல்லைங்களா. அப்போ இதில் வந்து r க்யூப், இது r1 க்யூப், தட் இஸ் சாரி. இப்போது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மெல்டட் அண்ட் 8 நியூ ஐடென்டிக்கல்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே 8 வரணும். ஓகே, 8 × 4/3 πr க்யூபு ஈக்குவல் டு 4/3. அப்போது இங்கே 8 இருக்கு இல்லையா, 8 இந்த இது வந்து இந்த r1 க்யூப் பை இது இங்கே வந்துடும் r2 க்யூப் இல்லைங்களா. அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு இது பை 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது ரேஷியோவில் எப்படி எழுதலாம், r1 க்யூப் ரேஷியோ r2 க்யூப் இல்லைங்களா. அப்போது 8 எப்படி எழுதலாம், 2 க்யூப்னு எழுதலாமா நம்ம. 2 க்யூப் இது ரேஷியோவில் எழுதும்போது இதே ரேஷியோவில் எழுதும், 2 க்யூப் இஸ்ட்டு 1 க்யூப் இல்லைங்களா. அப்போது therefore இது r க்யூப், அப்போது r1 இஸ்ட்டு r2 ஈக்குவல் டு என்ன வரும், 2:1 இல்லைங்களா. அப்போது 2:1 எது ஃபஸ்ட்டு. ஸோ தட் இஸ் ஏ ஃபஸ்ட் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர், 2:1. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது third sum. The volume in centimeter cube of the greatest sphere that can be cut off from the cylindrical log of wood of base radius 1 centimeter and height is 5 centimeter is 4/3 pi 10/3 pi 5 20/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது the volume of greatest sphere இல்லைங்களா. அப்போது ஸ்பியருடைய இது என்னது, வால்யூம் ஆஃப் 4/3 πr இல்லைங்களா, 4/3 πr. அப்போது இங்கே r என்ன கொடுத்துருக்காங்க, வுட் பேஸ் ரேடியஸ் 1 centimeter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. r is 1 centimeter இல்லைங்களா. அப்போது 4/3 × pi × 1 ரேடியஸ் இஸ் × 1. அப்போ என்ன வரும், 4/3 தானுங்களா வரும். அப்போது 4/3 pi. ஸோ திஸ் இஸ் ஏ ஆன்சர். அப்போது இது ஃபஸ்ட்டு 4/3 pi இஸ் ஏ ஆப்ஷன், ஃபஸ்ட் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு 14th sum. The height and radius of the cone of which is the frustum is part are h1 units and r1 units respectively. Height of the frustum is h2 units and the radius of the smaller base is r2 unit. If h2 ratio h1 equal to 1:2, then r2 is to r1 is அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆப்ஷன் இஸ் 1:3 and 1:2 and 2:1 and 3:1 சொல்லியிருக்காங்க. எப்படின்றத பார்ப்போமா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, h2 is to h1
ஈக்குவல் டு 1:2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தென் R2:R1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போது வால்யூம் V2 by வால்யூம் 1 இல்லைங்களா. அப்போது தட் இஸ் height and the radius of the cone இல்லைங்களா. அப்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் சொல்கிறாங்க. நம்ம படம் வரையலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லைங்களா. அப்போது இதிலேருந்து இது வரலாம் வர்றது ஹைட்டு இல்லைங்களா, தட் இஸ் h1. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஹைட் அண்ட் த ரேடியஸ் ஆஃப் த கோன். அப்போது இங்கே கோனு இங்கேருந்து இதுவாகுது இல்லையா. அப்போது கோன் தட் இஸ் R2. இங்கேருந்து வர்றது என்னது R2. திஸ் இஸ் H2. ஓகே, ஸோ தட் இஸ் V2 by V1. அப்போது இது R1. அப்போ V2 by V1 ஃபார்முலா என்ன, 1/3 πr π ஸ்கொயர்ட் R ஸ்கொயர்ட், அது 2. இங்கே V2ன்றதுனால வால்யூம் 2 இஸ் R2, தட் இஸ் H1 minus H2 இல்லைங்களா. டிவைடட் பை அதே மாதிரி 1/3 πr1 ஸ்கொயர்டு இன்ட்டு H1 இல்லைங்களா. இது கோனுக்குரியது. அப்போ தட் இஸ் கீழே இருக்க 1/3 1/3 கேன்சல், பை கேன்சல் இல்லைங்களா. அப்போது இங்கே என்ன இருக்குது மீதி R2 2 H1 minus H2 இருக்குது. அப்போது R2 ஸ்கொயர் இன்ட்டு H1 இல்லையா, அதை அப்படியே மல்டிபிள் பண்ணலாம். R ஸ்கொயர் R2 ஸ்கொயர் H1 மைனஸ் R2 ஸ்கொயர் H2 இல்லைங்களா, டிவைடட் பை இங்கே மீதி என்ன இருக்குது R1 ஸ்கொயர் H1 இல்லைங்களா. இதுதான் இங்கே இருக்குது. அப்போது இப்போ இங்கே பாருங்கள் R2 ஸ்கொயர், இங்கேயும் R2 ஸ்கொயர் இருக்குது. அப்போது காமனாக R2 ஸ்கொயர் வெளியே எடுத்துக்கலாம். அப்போ H1 மைனஸ் H2, சாரி இங்கே 2H2 வரும். ஏன் அப்படின்னா இங்கே H1 வந்து என்னது H1 இஸ் 2 இல்லைங்களா. அப்போ தட் இஸ் 2H2 வரணும். இந்த இடத்துல என்ன வரணும், 2H2 வரணும். ஸோ அப்போது 2H2 இங்கே வந்து 2H2 மைனஸ் H2 டிவைடட் பை R1 ஸ்கொயர். H1 அதே மாதிரி என்னது 2 இல்லைங்களா, 2H2. ஓகே, ஸோ தட் இஸ் H2 யூனிட்ஸ் அண்ட் த ரேடியஸ் ஸ்மாலஸ்ட் பேஸ் R2 யூனிட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணலாம் நம்ம, அதுக்கப்புறம் R2 ஸ்கொயர் R2 ஸ்கொயர் 2H1, சாரி இங்கே H2 வரணும். ஓகே, H1 வரக்கூடாது. ஏன்னா இதே H1 தான் நம்ம H2 தான் இதே H1 அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போது 2H2 மைனஸ் 1H2 வந்து என்ன வரும், 1H2ன்னு வரும் இல்லைங்களா. 2ல் 1 போச்சுன்னா டிவைடட் பை இங்கே R1 ஸ்கொயர் 2H2 இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த H2வும் H2வும் கேன்சல் ஆகிடுமா. அப்போது மீதி என்ன இருக்குது, 1 இங்கே 2 இருக்கு இல்லையா, 1 மேலே 1/2 இன்ட்டு R2 ஸ்கொயர் பை R1 ஸ்கொயர். தட் இஸ் இப்போது தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 1:2 இல்லையா. R1 இஸ் ரேஷியோவில் எழுதுனா 1:2. ஸோ அப்போது நமக்கு இதான் ஆன்சர் இல்லைங்களா. அப்போது 1:2 எது, செகண்ட் ஆப்ஷன் இஸ் 1:2. செகண்ட் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 15th sum. The ratio of the volume of a cylinder of the cone and the sphere each has same diameter and the same height is 1:2:3, 2:1:3, 1:3:2 and 3:1:2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சேம் the ratio of the volume of cylinder, cone and sphere மூணுக்குமே சேம் diameter அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிலிண்டர், கோன் அண்டு ஸ்பியர் எல்லாத்துக்கும் ஒரே டயமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. சேம் டயமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் எ டயமீட்டர், திஸ் இஸ் எ டயமீட்டர் அண்ட் திஸ் இஸ் எ டயமீட்டர், சேம் டயமீட்டர். அப்போது ஃபார்முலா என்ன, சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் πr ஸ்கொயர் H இஸ் ரேஷியோ. கோனுக்கு என்ன 1/3 πr ஸ்கொயர் H ரேஷியோ. சிலிண்டர் ஸ்பியருக்கு என்ன 4/3 πr cube. ஓகே, அப்போது
பை 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 மூணுத்துலேயும் கேன்சல் ஆகிடும் இல்லைங்களா. அப்போது இங்கே ஆர் ஸ்கொயர்டு இங்கே ஆர் ஸ்கொயர்டு இதில் 3 இருக்குது. அப்போது 2 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 1 இருக்கும். அப்போது 6 இருக்கும் இங்கே. அப்போது h ratios 1/3h ratios 4/3r. ஓகே, 3rன்னு இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இது 1 இருக்கா, 3 இருக்கா. அப்போது இது இப்போ நம்ம வந்து இப்போ இது வந்து எல்சிஎம் எடுத்த ரேஷியம், இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, ஹோல் நம்பரில். அப்போது 3, அப்போது 3 இது 1ன்னு வரும், இது 2ன்னு வரும். ஸோ 3:1:2. ஸோ 4th இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? 3:1:2. இப்போ பாருங்கள், இது ஃப்ராக்ஷனாக இருக்குது, இதுவும் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போது இது வந்து ஹோல் நம்பராக இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம என்ன 3 இது பண்ணும்பொழுது அப்போது 3h இல்லையா, 3h/3 டினாமினேட்டர் ஃபுல்லாக எல்லாத்துக்கும். அப்போது இந்த 3 கேன்சல் பண்ணால் 1. ஸோ இங்கே 3, இது 1, இங்கே 2ன்னு வரும். ஓகே, ஸோ தட் இஸ் அ ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.